கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன். இவர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு பயிற்றுநராக பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிவராமன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான சிவராமனை தேடி வந்தனர். இதனிடையே சிவராமனை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கி கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளி முதல்வர், தாளாளர், பயிற்சியாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. NCC பயிற்சியாளரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சிவராமனை பிடிக்க 4 தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் பதுங்கியிருந்த சிவராமனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.